வணக்கம். சந்தைய ஒரு கண்ணுக்கு தெரியாத காந்தம் இயக்குதுன்னு சொன்னா நம்ப முடியுமா? நீங்க குடுத்திருக்கிற இந்த ஆதாரங்கள படிச்சப்ப எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சந்தை ஏன் மேல போகுது, ஏன் கீழே வருதுன்னு நாம ஒரு காரணம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது எங்க போகணும்னு தீர்மானிக்கிற ஒரு ரகசிய வழித்தடம் இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. இன்னைக்கு நாம லிக்விடிட்டி மேப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த அலச போறோம். ஆமா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு ஜோஷியம் சொல்ற டெக்னிக் கிடையாது. இது சந்தையோட கட்டாய பாதைய, அதாவது கம்பல்சரி பாத்த புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. விலை ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. நீங்க எப்போ வாங்கணும், விற்கணும்னு சொல்ற ஒரு என்ட்ரி சிஸ்டம் கிடையாது இது. அதுக்கு பதிலா சந்தையை இயக்குற உண்மையான என்ஜின் எதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இதோட நோக்கம். சூப்பர். இத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வியே இதுதான். நம்ம லிக்விடிட்டின்னு அடிக்கடி சொல்றோம். பொதுவா இந்த வார்த்தைக்கு பணம் சுலபமா விற்கலாம், வாங்கலாம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா உங்க ஆதாரங்கள்ல இது ஒரு உளவியல் கண்ணோட்டத்துல பாக்குறீங்க. வெறும் பணத்தை தாண்டி ஒரு வர்த்தகரோட எந்தெந்த முடிவுகள் இந்த லிக்விடிட்டியா உருவாக்குது? கரெக்டான கேள்வி. பொதுவான அர்த்தத்துல லிக்விடிட்டினா பணப்புழக்கம். ஆனா இந்த கான்செப்ட்ல லிக்விடிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவிஞ்சு இருக்கிற ஆர்டர்களின் தொகுப்பு. முக்கியமா 4 விஷயங்கள் சேர்ந்தது தான் இது. 1. ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ். ஒரு விலை வரைக்கும் நஷ்டத்தை தாங்கிக்கலாம், அதுக்கு கீழே போனா வித்துடும்னு நாம போடுற ஆர்டர்ஸ். 2வது பெண்டிங் ஆர்டர்ஸ். விலை இந்த இடத்துக்கு வந்தா வாங்கு அல்லது இந்த இடத்துக்கு வந்தா வித்துடும்னு நாம முன்கூட்டியே போட்டு வைக்கிற ஆர்டர்கள். சரி, இது ரெண்டும் புரியுது. இது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை. மத்த ரெண்டு என்ன? 3வது பேனிக் எக்ஸிட்ஸ். சந்தை திடீர்னு சரியும் போது ஐயோ எல்லாம் போச்சுன்னு பயத்துல மக்கள் மொத்தமா வித்துட்டு வெளியேறுவாங்க இல்லையா, அந்த இடங்கள். 4வது பிரேக் அவுட் என்ட்ரிஸ். விலை ஒரு முக்கியமான தடையா உடைச்சு மேல போகும்போது இனிமே ராக்கெட் தான் நினைச்சிட்டு ஆர்வமா வாங்க வருவாங்க இல்லையா, அந்த ஆர்டர்கள். இந்த 4 விதமான ஆர்டர்களும் எங்க அதிகமா குவிஞ்சிருக்கோ அந்த இடம் தான் ஒரு லிக்விடிட்டி பூல். சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் பெயின் பாயிண்ட். ஒரு நிமிஷம். வலின்னு சொல்றீங்க. இது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இல்லையா? ஏன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தானே. அதை எப்படி வலின்னு சொல்ல முடியும்? நல்ல கேள்வி. பாதுகாப்பு நடவடிக்கை தான். ஆனா ஒரு பெரிய நிதி நிறுவனத்தோட பார்வையிலிருந்து பாருங்க, ஒரு ஸ்டாப் லாஸ் எப்போ ஹிட் ஆகும்? நீங்க நஷ்டத்துல இருக்கும்போது. ஒரு பேனிக் எக்ஸிட் எப்போ நடக்கும்? நீங்க பயத்துல இருக்கும்போது. ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி சரியா நடக்காம ஃபெயில் ஆகும்போது என்ன ஆகும்? நீங்க உச்சியில வாங்கி மாட்டிக்குவீங்க. இந்த எல்லா சூழ்நிலைகள்லயும் ஒரு சின்ன முதலீட்டாளருக்கு நஷ்டமோ வலியோ அல்லது உணர்ச்சி வசப்பட்ட முடிவோ இருக்கு. அதனாலதான் அத பெயின் பாயிண்ட்னு சொல்றோம். அவங்களோட வலிதான் பெரிய நிறுவனங்களுக்கு வாய்ப்பு. ஓகே ஓகே இப்போ தெளிவா புரியுது. அப்போ லிக்விடிட்டி மேப்பிங்கிறது இந்த வழி நிறைந்த இடங்களை கண்டுபிடிக்கிற ஒரு வரைபடம். ஆனா இது என்ன இல்லைங்கிறதையும் நாம தெளிவுபடுத்தணும். ஏன்னா நிறைய பேர் இது ஒரு சிக்னல் சிஸ்டம்னு தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத ஒரு என்ட்ரி சிஸ்டம்னு நினைச்சுக்கவே கூடாது. இது ஒரு இண்டிகேட்டரோ இல்ல கணிப்பு முறையோ கிடையாது. இத ஒரு டிராஃபிக் சிக்னல் மாதிரி பார்க்க கூடாது. பச்சை விழுந்துடுச்சு கிளம்புன்னு சொல்றதுக்கு இதுல இடம் இல்ல. அதுக்கு பதிலா இத ஒரு கூகுள் மேப் மாதிரி பாருங்க. அது உங்ககிட்ட நீங்க போக வேண்டிய இடம் இந்த வழியில இருக்குன்னு காட்டும். ஆனா இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணு, இப்போ பிரேக் போடுன்னு சொல்லாது. அதுபோல லிக்விடிட்டி மேப்பிங் சந்தை எங்க போக அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வழியை காட்டுமே தவிர இப்போ வாங்கு இப்போ வித்துடுன்னு சொல்லும் கருவி இல்ல. அருமையான ஒப்பீடு. கூகுள் மேப் உதாரணம் இதை ரொம்ப தெளிவாக்குது. அப்போ சிறு வர்த்தகர்களோட வழியில தான் பெரிய நிறுவனங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. அப்போ நம்மள மாதிரி ஆட்கள் வழிபடுறதுக்காகவே சில இடங்கள் சந்தையில உருவாக்கப்படுதா? அந்த இடங்களை, அந்த எரிபொருள் நிலையங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? சந்தையில அந்த இடங்கள் ரொம்ப வெளிப்படையா இருக்கும். இந்த ஆதாரங்கள்ல 5 முக்கியமான இடங்களை பட்டியலிட்டிருக்காங்க. முத 2 ரொம்ப கிளாசிக். 1, ஒரே உச்சிய பலமுறை தொட்டு திரும்பின இடம், அதாவது டபுள் டாப்ஸ். 2வது, அதுக்கு நேர்மாறா ஒரே கீழ்மட்டத்தை பலமுறை தொட்ட இடம், அதாவது டபுள் பாட்டம்ஸ். இந்த 2 இடங்கள்லயும் ஏன் அவ்வளவு லிக்விடிட்டி இருக்கு? ஏன்னா இந்த இடங்கள்ல உளவியல் ரொம்ப வேலை செய்யும். ஒரு டபுள் டாப் உருவாகும் போது நிறைய பேர் இதுக்கு மேல விலை போகாதுன்னு நினைச்சு விப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் அந்த உச்சிக்கு மேல இருக்கும். அதே சமயம் சில பேர் இந்த உச்சியை உடைச்சிட்டா விலை வேகமா மேல போகும் நினைச்சு அதுக்கு மேல வாங்க ஆர்டர் போட்டு வைப்பாங்க. இப்ப பாருங்க, அந்த இடத்துக்கு மேல 2 தரப்பு ஆர்டரும் குவிஞ்சிருக்கு. இதுதான் லிக்விடிட்டி. சரி, அடுத்த இடங்கள் என்னென்ன? 3வது,
எல்லோருக்கும் நல்லா கண்ணுக்கு தெரியற சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் பகுதிகள். டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்கிட்ட எல்லாருக்கும் இந்த இடங்கள் தெரியும். அதனால இயல்பாவே இங்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர்கள் அதிகமா இருக்கும். 4வது, சந்தை பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாம ஒரு பெட்டிக்குள்ள மாதிரி பக்கவாட்டுல நகரும்போது, அதாவது சைட்வேஸ் மார்க்கெட். அந்த பெட்டியோட மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் லிக்விடிட்டி நிறைந்த இடங்களா இருக்கும். டபுள் டாப், டபுள் பாட்டம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், சைட்வேஸ் மார்க்கெட், இது எல்லாமே ரொம்ப பொதுவான இடங்கள். ஆனா சில சமயம் எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்புது. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இருக்கு. அதுதான் 5வது இடம். ஒரு பெரிய கேண்டிலோட உச்சி அல்லது அடிவாரம். திடீர்னு ஒரு பெரிய பச்சை கேண்டில் உருவாகுதுன்னு வைங்க. நிறைய பேர் அந்த வேகத்துல வாங்கியிருப்பாங்க. அவங்க ஸ்டாப் லாஸ் எங்க வைப்பாங்க? அந்த கேண்டிலோட ஆரம்ப புள்ளிக்கு கீழே. அதே மாதிரி ஒரு பெரிய சிவப்பு கேண்டில் வந்தா நிறைய பேர் வித்திருப்பாங்க. அவங்க ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலோட உச்சிக்கு மேலே இருக்கும். இந்த இடங்கள் பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. இந்த 5 இடங்களும் தான் சந்தையோட முக்கியமான எரிபொருள் நிலையங்கள். இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப எளிமையா இருக்கு. நம்ம எங்கெல்லாம் பாதுகாப்பு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் தான் ஆபத்து இருக்குங்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். லாஜிக் ரொம்ப சிம்பிள். சிறு வர்த்தகர்கள் எங்க தர்க்கரீதியா தங்களோட ஸ்டாப் லாஸ் வைப்பாங்களோ அந்த இடங்களை தான் பெரிய நிறுவனங்கள் குறிவைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான எரிபொருள் அங்கதான் இருக்கு. அவங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கு வாங்கணும்னா சந்தையில யாராவது அதே அளவுக்கு விற்க தயாரா இருக்கணும். இந்த ஸ்டாப் லாஸ் இடங்கள்ல தான் அந்த விற்பனை ஆர்டர்கள் அவங்களுக்கு மொத்தமா கிடைக்கும். இப்போ உங்க குறிப்புகள்ல இருந்து ஒரு வரி எனக்கு ஞாபகம் வருது. சந்தை நகர்வது வர்த்தகர்களின் கருத்துக்களால் அல்ல, எரிபொருளுக்காகன்னு சொல்லுது. சரி, இந்த எரிபொருள் நிலையங்கள் இருக்கு. ஆனா ஒரு பெரிய சரக்கு கப்பல் மாதிரி இந்த நிறுவனங்கள் இந்த எரிபொருளை எப்படி எடுக்குது? அவங்க வாங்கினா விலை ஏறிடாதா, வித்தா விலை இறங்கிடாதா? நிச்சயமா ஏறும் இறங்கும். அதனால தான் அவங்க நேரடியா வாங்க மாட்டாங்க. ஒரு தந்திரத்தை கையாளுவாங்க. ஒரு பெரிய சரக்கு கப்பலை கற்பனை செஞ்சுக்கோங்க. அதால சின்ன துறைமுகத்துக்குள்ள நுழைய முடியாது. அதுக்கேத்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும். அதே மாதிரி இந்த நிதி நிறுவனங்களோட ஆர்டர்ஸ் பல்லாயிரம் கோடிகள்ல இருக்கும். அத ஒரே விலையில அவங்களால நிறைவேற்ற முடியாது. அப்படி செஞ்சா அவங்களே சந்தையோட விலைய மாத்தி அவங்களுக்கே நஷ்டத்தை உண்டாக்கிக்கிடுவாங்க. ஆமாம், அவங்க வாங்க ஆரம்பிச்சா விலை ஏறிடும். அப்புறம் அதிக விலையில வாங்க வேண்டியிருக்கும். அப்ப என்ன செய்வாங்க? அவங்க முதல்ல விலைய ஒரு குறிப்பிட்ட திசையில மெதுவா தள்ளுவாங்க. பிரைஸ் புஷ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 100 ரூபாயில இருக்கிற ஒரு பங்குக்கு 90 ரூபாயில ஒரு முக்கியமான சப்போர்ட் இருக்குன்னு வைங்க. அங்க நிறைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர்கள் இருக்கும். இப்போ அந்த நிறுவனத்துக்கு வாங்கணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா விலைய மெதுவா 90 ரூபாய நோக்கி தள்ளுவாங்க. இது அங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருந்த சிறு வர்த்தகர்களோட ஆர்டர்களை தூண்டும். ஸ்டாப்ஸ் ட்ரிகர் ஆகும். விலை 90க்கு கீழே போக ஆரம்பிச்சதும் மத்தவங்களும் பயத்துல விற்க ஆரம்பிப்பாங்க. அதாவது எமோஷனல் ஆர்டர்ஸ். இது ஒரு பனிச்சரிவு மாதிரி. ஒன்னு ஆரம்பிச்சு வச்சா அது பாட்டுக்கு உருண்டை பெருசாயிடும். அதேதான் இந்த முழு நிகழ்வுக்கும் லிக்விடிட்டி ஸ்வீப்னு பேரு. இப்போ பாருங்க, சந்தையில எல்லாரும் விக்கிறாங்க. ஒரு செயற்கையான விற்பனை சூழல் உருவாக்கிடுச்சு. இந்த வாய்ப்பை தான் அந்த நிறுவனம் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ விக்கிறவங்க கிட்ட இருந்து அவங்க தங்களோட பல்லாயிரம் கோடி மதிப்பினான வாங்கும் ஆர்டரை, அதாவது பை ஆர்டரை அமைதியா நிறைவேற்றிக்குவாங்க. அப்போ அவங்க வேணும்னே ஒரு பேனிக்க உருவாக்கி அந்த இடத்துல தங்களுக்கு வேண்டதை வாங்கிக்கிறாங்க, அப்படிதானே? சந்தை நகர்றது நிறுவனங்கள் வாங்க விரும்புதுங்கிறதுக்காக இல்ல, நிறுவனங்கள் வாங்குறதுக்கான எரிபொருள் எங்க இருக்குங்கிறத பொறுத்து தான் நகருது. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் அடிப்படை. அப்படியானா ஒரே நிகழ்வு, அதாவது விலை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கீழே போறது நமக்கு நஷ்டம், ஆனா அவங்களுக்கு லாபம். இதுதான் நீங்க அனுப்புன அந்த வரைபடத்துல ரீட்டைல் திங்கிங் வர்சஸ் இன்ஸ்டிடியூஷன் திங்கிங்னு பிரிச்சு காட்டியிருக்கீங்களா? இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி மாதிரி தெரியுது. கண்டிப்பா. இதுதான் இந்த முழு கான்செப்டோட இதயம். முதல்ல பை சைடு லிக்விடிட்டிய பாப்போம். விலை ஒரு முக்கியமான தடைநிலையை, அதாவது ரெசிஸ்டன்ஸை உடைச்சு மேல போகுது. ஒரு பிரேக் அவுட் நடக்குது. இத பார்த்த உடனே ஒரு சிறு வர்த்தகர் என்ன நினைப்பார்? ஆஹா, பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமே விலை இன்னும் மேலதான் போகும். இப்ப வாங்கினா நல்ல லாபம் பார்க்கலாம்னு நினைப்பேன். இதுதானே பாடப்புத்தகங்கள்ல சொல்லித்தர்ற உத்தி. உண்மைதான். ஆனா ஒரு நிறுவனத்தோட பார்வை ஒற்றும் ஃபேரா. அவங்களுக்கு இந்த பிரேக் அவுட்டுங்கிறது விற்பனை செய்யறதுக்கான லிக்விடிட்டி கிடைச்சிச்சுங்கிறதுக்கான அடையாளம். ஏன்னா அந்த இடத்துல உங்கள மாதிரி நிறைய பிரேக் அவுட் வாங்குறவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தடைநிலைக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சிருந்த விற்பனையாளர்களோட ஆர்டர்களும் தூண்டப்பட்டிருக்கும்.
இந்த வாங்கும் அழுத்தத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி நிறுவனங்கள் அங்க தங்களோட மிகப்பெரிய விற்பனை ஆர்டர்களை செல் ஆர்டர்ஸை செயல்படுத்துவாங்க. இதனால என்ன ஆகும்னா விலை திடீர்னு திரும்பி வேகமா கீழே விழும். இதத்தான் பேரிஷ் ரிவர்சல்னு சொல்றோம். அடடா, இத்தனை நாளா நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்காங்களான்னு தோணுது. அப்போ செல் சைடு லிக்விடிட்டி இதுக்கு நேர்மாறா இருக்குமா? கரெக்ட். விலை ஒரு ஆதரவு நிலைய, அதாவது சப்போர்ட்டை உடைச்சு கீழே போகும்போது, பிரேக் டவுன் ஆகும்போது சிறு வர்த்தகர்கள் என்ன செய்வாங்க? பயத்துல விப்பாங்க. ஐயோ, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்னு நினைச்சு கையில இருக்கிறத வித்துடுவாங்க. இது ஒரு விதமான உணர்ச்சி வசப்பட்ட முடிவுதான். ஆனா நிறுவனங்களுக்கு இந்த பீதி விற்பனை ஒரு தங்கமான வாய்ப்பு. அது வாங்குறதுக்கான பை பண்றதுக்கான லிக்விடிட்டியை உருவாக்குது. எல்லோரும் விக்கும்போது அவங்க அமைதியா தங்களோட பெரிய பை ஆர்டர்ஸை செயல்படுத்துவாங்க. இதோட விளைவு சந்தை திடீர்னு திரும்பி வேகமா மேல போகும். இதுக்கு பேரு புல்லிஷ் ரிவர்சல். ஆஹா, ஒரு சிறு வர்த்தகர் பிரேக் அவுட்னு நினைக்கிற இடம் ஒரு நிறுவனத்துக்கு விற்பனை செய்யறதுக்கான ஒரு லிக்விடிட்டி பூல். அதே மாதிரி ஒரு பிரேக் டவுனுங்கிறது வாங்குறதுக்கான ஒரு லிக்விடிட்டி பூல். இது சந்தையை பார்க்குற கண்ணோட்டத்தையே மாத்திர ஒரு மிகப்பெரிய மனநிலை மாற்றம். ஓகே, இப்போ இந்த புரியுது. லிக்விடிட்டி எங்க இருக்குன்னு தெரியுது. ஆனா இதை வச்சு நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது? ஒரு இடத்துல லிக்விடிட்டி எடுக்கப்பட்ட பிறகு, அதாவது ஒரு ரிவர்சல் நடந்த பிறகு, நாமளும் அவங்க கூட சேர்ந்துக்கலாமா? அந்த ரிவர்சல் ஒரு சிக்னலா? இல்ல, இது ரொம்ப பொதுவா நடக்கிற ஒரு தப்பான புரிதல். உங்க ஆதாரங்கள் படி ரிவர்சல் ஒரு சிக்னல் கிடையாது, அது ஒரு பிரெடிக்ஷனும் கிடையாது. அது ஒரு உறுதிப்படுத்துதல், ஒரு கன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்த லிக்விடிட்டியை முழுசா சேகரிச்சிட்டாங்க, நிறுவனங்களோட ஆர்டர்கள் நிறைவேற்றப்பட்டுடுச்சு, அந்த இடத்துக்கான ஏலம், அதாவது ஆக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னு உறுதிப்படுத்துற ஒரு நிகழ்வு தான் ரிவர்சல். அது ஒரு செயல்முறையோட முடிவு, ஒரு புதிய செயல்முறையோட ஆரம்பம் இல்ல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ லிக்விடிட்டி மேப்பிங்க்கும் ஆர்டர் ஃப்ளோக்கும் என்ன தொடர்பு? இந்த ரெண்டு கான்செப்டையும் எப்படி ஒன்னா சேர்த்து பார்க்கறது? அருமையான கேள்வி. இத சரியா புரிஞ்சுக்கிட்டா முழு படமும் தெளிவாயிடும். லிக்விடிட்டி மேப்பிங்கிறது விலை எங்க போகணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது. அது உங்க பயணத்தோட இலக்க, டெஸ்டினேஷனை காட்டுது. அடுத்த லிக்விடிட்டி பூல் எங்க இருக்குன்னு அது அடையாளம் காட்டுது. ஆர்டர் ஃப்ளோங்கிறது விலை அந்த இலக்க அடைஞ்சதும் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது. அதாவது அந்த இடத்துல நிறுவனங்கள் உண்மையிலேயே அவங்க ஆர்டர்களை நிறைவேத்துறாங்களா, சந்தையோட அமைப்புல, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு உறுதிப்படுத்துறது தான் ஆர்டர் ஃப்ளோ. அப்போ சரியான வரிசை முறை என்னவா இருக்கணும்? எடுத்த உடனே குதிச்சிடக்கூடாதுன்னு புரியுது. சரியான வரிசை முறை இதுதான். இது உங்க குறிப்புகள்லயும் தெளிவா இருக்கு. 1. லிக்விடிட்டி மேப்பை பயன்படுத்தி இலக்க கண்டுபிடிக்கணும், டெஸ்டினேஷனை கண்டுபிடிக்கணும். 2. விலை அந்த இலக்க அடைஞ்சு லிக்விடிட்டி எடுக்கப்படுதான்னு கவனிக்கணும், அதாவது ஸ்வீப் நடக்குதான் பார்க்கணும். 3. கான்ஃபர்மேஷன், அதாவது சந்தையோட அமைப்புல ஒரு மாற்றம் தெரியுதான்னு உறுதிப்படுத்தணும், ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கணும். 4வது, இந்த 3 நடந்த பிறகுதான் நீங்க என்ட்ரிய பத்தி யோசிக்கவே ஆரம்பிக்கணும். எக்ஸிகியூஷன் அப்புறம்தான். இன்னைக்கு நம்ம பார்த்த தகவல்களை வச்சு பார்க்கும்போது சந்தைய பார்க்குற விதமே தலைகீழ மாறுது. உங்க ஆதாரங்கள்ல இருந்த ஒரு வரி என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. சந்தை வர்த்தகர்களுக்கு வெகுமதி அளிக்க நகர்வதில்லை, அது லிக்விடிட்டியை சேகரிக்கவே நகருகிறது. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. ஆமா, அதுதான் அடிப்படை உண்மை. அதனால நீங்க நாளைக்கு சார்ட்டை திறக்கும்போது ஒரு மென்டல் செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணலாம். இது உங்க முடிவெடுக்கிற முறையை மேம்படுத்தும். முதல்ல சார்ட் திறந்ததும் பை சிக்னல் எங்க, செல் சிக்னல் எங்கன்னு தேடாதீங்க. அதுக்கு பதிலா பெயின் பாயிண்ட் எங்க இருக்குன்னு தேடுங்க. சிறு வர்த்தகர்கள் எங்க நஷ்டப்பட வாய்ப்பு இருக்குன்னு யோசிங்க. இது ஒரு எதிர்மறையான சிந்தனை முறை மாதிரி தோணுனாலும் இதுதான் நிறுவனங்களோட சிந்தனை முறை. அப்போ நாமளும் அப்படி யோசிக்கணும் இல்லையா? கரெக்ட். 2வதா, லிக்விடிட்டிய ஒரு காந்த மாதிரி பாருங்க. விலை அந்த காந்தத்தை நோக்கி ஈர்க்கப்படும். 3வதா, ஒரு ரிவர்சல பார்க்கும்போது அத ஒரு புது தொடக்கமா பார்க்காதீங்க, அது ஒரு செயல்முறையோட முடிவு, ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்போட முடிவுன்னு புரிஞ்சுக்கோங்க. அருமை. இன்னைக்கு நாம விவாதிச்சது நீங்க கொடுத்த ஆதாரங்களை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க உதவியா இருந்துச்சு. நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணத்தோட முடிக்க விரும்புறேன். இனி சந்தையை பார்க்கும்போது அதை ஒரு என்ட்ரி பாயிண்டா பார்க்காம ஒரு டெஸ்டினேஷனா பாருங்க. சார்ட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்து இங்க வாங்கலாமா விற்கலாமான்னு கேட்கறதுக்கு பதிலா உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. இந்த மார்க்கெட்டுக்கு அடுத்த எரிபொருள், நெக்ஸ்ட் ஃபியூவல் எங்க கிடைக்கும்?